கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம் சொல்கின்றது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் உண்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஜனத்திற்காக, நம்முடைய இஸ்ரேல் ஜனங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற தேவன். அவர் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, கோபங்களை, மூர்க்கங்களை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்து சமாதானத்தை மீட்கொடுத்தார். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுத்து விட்டு போகிறேன்னு சொல்லி. நாம் அந்த சமாதானத்தை காக்கின்றா இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான மகனாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் அவருடைய அன்பை நாம் வெளிக்காட்ட வேண்டும். அவருடைய சமாதானம் நம் இதயத்துக்கு வந்த பின்பு எவராலும் நம்மை சீர்குலைக்க முடியாது. நாம் அவருடைய வார்த்தையிலே திறம்பட்டு உறுதியாக நிற்போம் என்று சொன்னால் கட்டாயம் தேவன் நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற பாடுகள், வேதனை, வியாகுலங்கள், தீராத பிரச்சனைகள் இனி எவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கின்றார், மகனே உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, உனக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி, நான் உனக்கு விடுதலை கொடுக்கின்றேன். இனி கலங்க வேண்டாம், திகைத்து போக வேண்டாம், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சமாதானத்தை நீங்கள் ருசிப்பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் காணும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரும் ஆசைப்பராக. ஆமீன்.